நாமக்கல் மாவட்டம் பள்ளிவாளையம் காவிரி ஆற்றில் படர்ந்துள்ள ஆகாய தாமரை செடிகளை அகற்ற அரசு சார்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் தன்னார்வலர்களும் பொதுமக்களும் இணைந்து ஆகாய தாமரை செடிகளை அகற்றினர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜான் மைக்கேல் வழங்க கேட்கலாம். ஜான் மைக்கேல், நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் உள்ள ஆகாய தாமரையை அகற்ற அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் பொதுமக்கள் மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து இந்த ஆகாய தாமரை அகற்றும் செயலில் ஈடுபட்டிருக்கின்றனர். தொடர்பான விவரங்களை சொல்லுங்கள். மோகன், அதாவது மேட்டூரில் இருந்து கடைமடை வரை செல்லக்கூடிய காவிரி ஆற்றினுடைய தண்ணீரானது பள்ளிப்பாளையத்தை கடந்து செல்லும் சமயங்களில் பாத்தீங்க அப்படின்னா கடந்த சில மாதங்களாகவே ஆகாய தாமரை செடிகள் 6 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு படர்ந்து இருந்தது. இந்நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதன் காரணமாக இந்த ஆகாய தாமரை செடிகளானது தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக அடித்து செல்லப்பட்ட ஆகாய தாமரை செடிகளானது அந்த காவிரி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய படித்துறைகள் வழியாக தேங்கி இருக்கிறது. இதன் காரணமாக ஏற்கனவே பள்ளிப்பாளையம் சுற்று வட்டார பகுதியில் செயல்படக்கூடிய சாய ஆலைகளிலிருந்து வெளியேறும் கழிவு நீர் இந்த ஆகாய தாமரைகள் சூழ்ந்துள்ள பகுதியில் தேங்கி இருப்பதன் காரணமாக கடுமையான துர்நாற்றம் வீசி வருகிறது. இதன் காரணமாக இந்த ஆகாய தாமரை செடிகளை அகற்ற வேண்டும் என இப்பகுதி பொதுமக்கள் பலமுறை அரசு துறை அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதன் காரணமாக தன்னார்வலர்களும் பொதுமக்களும் தாங்களாக முன்வந்து இந்த ஆகாய தாமரை செடிகளை அகற்றும் பணியை கடந்த சில தினங்களாக மேற்கொண்டு வருகின்றனர். தற்பொழுது பாத்தீங்க அப்படின்னா அகரவாரம், காவேரி ஆர்எஸ் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுப்பகுதிகளிலுமே பொதுமக்களும் தன்னார்வலர்களும் இணைந்து ஆகாய தாமரை செடிகளை அகற்றி வருகின்றனர். தங்கள் வீடுகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் துர்நாற்றம் வீசுவது மட்டுமல்லாமல் விஷ ஜந்துக்களும் உள்ளே வரும் நிலை இருப்பதன் காரணமாக கடுமையான இன்னல்களை சந்திப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது மட்டுமில்லாமல் குடிநீரை பயன்படுத்த முடியாத ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் பொதுமக்கள் இவ்வாறான செயலில் ஈடுபட்டுள்ளனர். இது மட்டுமில்லாமல் தன்னார்வலர்கள் தெரிவிப்பது என்ன அப்படின்னா, இந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அவர்களுடைய சம்பளத்தை பிடித்தம் செய்து இந்த பணியை ஈடுபடும் மக்களுக்கே கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றனர். தொடர்ச்சியாக விரைவில் நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். மோகன், நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றில் படர்ந்துள்ள ஆகாய தாமரை செடிகளை தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து அகற்றுவது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.